ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 8 நவம்பர் 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் நாள். திதி திருதியை காலை 4:25 மணி வரை, பிறகு சதுர்த்தி, அதன்பின் பஞ்சமி. நட்சத்திரம் மிருகசீரிடம், இரவு 10:02 மணி வரை, பிறகு திருவாதிரை. யோகம் சிவம், மாலை 6:31 மணி வரை, பிறகு சித்தம். கரணம் பத்ரை, காலை 7:32 மணி வரை, பிறகு பவம், மாலை 5:55 மணி வரை, பிறகு பாலவம், காலை 4:26 மணி வரை, பிறகு கௌலவம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குழிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்கள் நாள் ஒரு புதிய ஆற்றலை தரும். மனதில் இருந்த குழப்பங்கள் தெரிவடையும். பல நாட்களாக செய்ய நினைத்த ஒரு முடிவை இன்று உறுதியாக எடுக்கலாம். அந்த முடிவு எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரும். வேலை பகுதியில் உங்களின் திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் நாள் இது. சிலருக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். அதை ஏற்றுக்கொள்வதில் பயப்பட வேண்டாம். அது உங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். பண விஷயங்களில் சிறிய வரவு உண்டு. அதே சமயம் சில எதிர்பாராத செலவுகளும் வரும். ஆனாலும் நீங்கள் அதை சமநிலைப்படுத்துவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சிறிய விஷயங்களில் சிரிப்பும் கலாட்டாவும் இருக்கும். அந்த மகிழ்ச்சியை நீங்களும் ரசிக்கப் போகிறீர்கள். மாலை நேரத்தில் நண்பர்களுடன் சந்திப்பு அமையலாம். அந்த சந்திப்பு உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும். ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு இருந்தாலும் அது தற்காலிகம். நல்ல உணவும் ஓய்வும் எடுத்துக்கொள்வது போதுமானது. இன்று சிறிய ஒரு பயணம் வாய்ப்புள்ளது. அதில் நல்ல அனுபவம் கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் முருகன். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மன அமைதி மிக முக்கியமான நாள். பல நாட்களாக மனதை பிணித்த பிரச்சனைகள் இன்று ஓரளவுக்கு தீர்வு காணும். வேலை பகுதியில் உங்களின் பொறுப்புகள் அதிகமாகலாம். ஆனால் அதனால் கிடைக்கும் பலன்களும் பெரியதாகவே இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பண விஷயங்களில் நல்ல முன்னேற்றம். வரவு செலவு சரியாக இருக்கும். சிலர் புதிய முதலீடுகளை ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பெரியவர்களின் ஆலோசனைகள் இன்று உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். அதை பின்பற்றினால் பலன் உறுதி. உடல்நிலையில் சிறிய சோர்வு இருந்தாலும் மன உற்சாகம் அதை கட்டுப்படுத்தும். சிறிது நேரம் பிரார்த்தனை செய்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று புதிய நண்பர்கள் சேர்வது சாத்தியம். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த பாதிப்பை ஏற்படுத்தலாம். மாலை நேரத்தில் சிலருக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். கோவில் தரிசனம் நல்ல பலன் தரும். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்று உங்களின் பேச்சு திறன் மற்றவர்களை ஈர்க்கும். நீண்ட நாட்களாக நின்றிருந்த ஒரு விஷயம் இன்று மீண்டும் முன்னேறும். வேலை சார்ந்த விஷயங்களில் சிறிய அழுத்தம் இருந்தாலும் உங்கள் அறிவால் அதை சமாளிப்பீர்கள்.
மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பண விஷயங்களில் முன்னேற்றம் தென்படும். சிலருக்கு எதிர்பாராத வரவு உண்டு. செலவுகள் இருந்தாலும் அவை பயனுள்ளவையாகவே இருக்கும். குடும்பத்தில் சிறிய புரிதல் குறைபாடுகள் வரலாம், ஆனால் அது நீண்ட நாட்கள் நீடிக்காது. உறவுகள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும். உடல்நிலையில் சிறிய பாதிப்பு இருந்தாலும் மன உற்சாகம் அதை கட்டுப்படுத்தும். சிறிது நேரம் பிரார்த்தனை செய்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று புதிய நண்பர்கள் சேர்வது சாத்தியம். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த பாதிப்பை ஏற்படுத்தலாம். மாலை நேரத்தில் சிலருக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். ஒரு நல்ல கோவில் தரிசனம் நல்ல பலன் தரும். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் நாள் பல சவால்களோடு தொடங்கலாம், ஆனால் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம்தான். மனதில் நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். வேலை பகுதியில் சில சிக்கல்கள் வரலாம், ஆனால் உங்கள் அனுபவத்தால் அதை சமாளிப்பீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பண விஷயங்களில் கவனமாக இருங்கள். புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கலாம். பழைய வரவு பாக்கிகள் திரும்ப வர வாய்ப்புண்டு. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனால் அது நீண்ட நாட்கள் நீடிக்காது. உறவுகள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும். உடல்நிலை சிறிது பாதிக்கப்படலாம். ஓய்வும் ஆரோக்கியமான உணவும் அவசியம். மாலை நேரத்தில் சின்ன சுப நிகழ்ச்சி பற்றிய திட்டம் பேசப்படும். அது குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பயணங்கள் தவிர்க்கலாம். இன்று வீட்டில் அமைதியாக இருக்க முயலுங்கள். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் நாள் ஆற்றல் மிகுந்த நாள். உங்கள் முயற்சிகளில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். மனதில் இருந்த சந்தேகங்கள் தெளிவடையும். வேலை பகுதியில் உங்களின் உழைப்புக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும். மேலதிக பொறுப்புகள் கூட வரும், ஆனால் அதை செய்யும் திறனும் உங்களுக்கு உண்டு. பண விஷயங்களில் சிறிய வரவு வரும். சிலருக்கு எதிர்பாராத லாபமும் உண்டு. முதலீடுகள் நல்ல பலன் தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களின் சந்திப்பு மனம் மகிழ்விக்கும். நண்பர்களுடன் கலந்துரையாடல் நன்மை தரும். அவர்களிடமிருந்து புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். உடல்நிலையில் சிறிய சோர்வு இருந்தாலும் அது விரைவில் சரியாகும். உடற்பயிற்சி அவசியம். மாலை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் துர்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களின் உழைப்புக்கு தக்க பலன் கிடைக்கும் நாள். பலரின் பார்வையில் உங்கள் மதிப்பு உயரும். வேலை பகுதியில் சில புதிய வாய்ப்புகள் உருவாகும். அதை புத்திசாலித்தனமாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண விஷயங்களில் வரவுகள் நல்ல நிலையில் இருக்கும். செலவுகள் குறையும். நிதி நிலைமை சீராகும். குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆலோசனைகள் இன்று உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். அதை பின்பற்றினால் பலன் உறுதி. உடல்நிலையில் சிறிய குளிர், தலைவலி போன்றவை வரலாம், ஆனால் அவை தற்காலிகம். மாலை நேரத்தில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஒரு நல்ல கோவில் தரிசனம் நல்ல பலன் தரும். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் ஹனுமான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் நாள் சீரான நிலை கொண்டிருக்கும். சில விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம், சிலவற்றில் சற்று தாமதம் வரலாம். வேலைப்பகுதியில் புதிய பொறுப்புகள் வரலாம், அதை கவனமாக செய்யுங்கள். வெற்றி உறுதி. பண விஷயங்களில் சிறிய வரவு உண்டு, ஆனால் செலவுகள் அதே அளவில் இருக்கும். திட்டமிடுதல் அவசியம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனால் அவை உடனே தீரும். உறவுகளில் புரிதல் மேலோங்கும். நண்பர்களின் ஆலோசனைகள் பயனுள்ளதாக இருக்கும். அவர்களின் ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும். உடல்நிலையில் சிறிய சோர்வு இருக்கும், ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் நற்செய்தி வந்து சேரும், அது மனதிற்கு அமைதியை தரும். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே,
ராசியதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சிறிது எச்சரிக்கை அவசியம். மனதில் குழப்பம், உடலில் சோர்வு என இரண்டும் தாக்கலாம். அதனால் அமைதியாக நாளை செலவிடுங்கள். வேலைப்பகுதியில் சிறிய தாமதங்கள் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையாக இருங்கள். பண விஷயங்களில் கவனமாக இருங்கள். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். குடும்பத்தில் சிறிய புரிதல் குறைபாடு வரலாம். பேச்சில் மென்மை தேவை. இன்று கோபம் அதிகரிக்கலாம். அதை கட்டுப்படுத்த முயலுங்கள். நண்பர்கள் சிலர் உதவி கேட்கலாம், ஆனால் அதை கவனமாக மேற்கொள்ளுங்கள். அவர்களின் பிரச்சனை உங்களையும் சோர்வடையச் செய்யலாம். ஆரோக்கியத்தில் சிறிய சிக்கல்கள் இருக்கலாம். மன அமைதிக்காக யோகா தியானம் பயன் தரும். மாலை நேரத்தில் பிரார்த்தனைக்கு நேரம் ஒதுக்குங்கள். அது நாளை அமைதியாக்கும். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் சனீஸ்வரன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்கள் மனநிலை மிகவும் உற்சாகமாக இருக்கும். பழைய வேலைகளில் மந்தமான நிலை இருந்தால் இன்று அதிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய தொடக்கம் வைக்கப் போகிறீர்கள். உங்களின் திறமைகளை மற்றவர்கள் கவனிக்கத் தொடங்குவார்கள். வணிகத்தில் சில சிக்கல்கள் இருந்தால் இன்று தீர்வுகள் தானாகவே வந்து சேரும். பண விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம், ஆனால் கவனக்குறைவு செய்வது தவிர்க்க வேண்டும். முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் இருமுறை யோசியுங்கள். குடும்பத்தில் உற்சாகமான சூழல் நிலவும். நீண்ட நாட்களாக விரும்பிய ஒருவர் இன்று தொடர்பு கொள்ளலாம். அதுவே உங்களுக்கு ஒரு நிம்மதி தரும் நேரமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறிய குளிர், தலைவலி போன்றவை ஏற்படலாம், ஆனால் அவை பெரிதாக பிரச்சனையாக மாறாது. சிறிது ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். பணியிடத்தில் உங்களின் செயல்திறன் மேலதிகாரிகளை கவரும். சிலர் உங்களிடம் ஆலோசனை கேட்கலாம், அதை நேர்மையாக சொல்லுங்கள். இன்று பயணம் செய்ய நினைப்பவர்கள் வழித்தடைகளை கவனிக்க வேண்டும். சிறிய விஷயங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் முடிவுகள் நல்லவையாக முடியும். இளைஞர்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம். புதிய நண்பர்கள் சேர்வது சாத்தியம். அதிலும் சிலர் உங்களுக்கு எதிர்காலத்தில் உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒருவித அமைதி உணர்வு ஏற்படும் நாள். உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகின்றன. மனதில் ஒரு புதுமை உணர்வு வரும். பணியில் சில எதிர்பாராத நல்ல செய்திகள் வரும். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் இருப்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்களை அடையலாம். நண்பர்களுடன் ஏற்பட்ட சிறு பிரச்சனைகள் இன்று தீர்ந்து போகும். அவர்களிடமிருந்து நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். பண விஷயங்களில் சிறிய கவனக்குறைவு வேண்டாம். வரவு செலவுகளை சரியாக திட்டமிடுங்கள். சின்ன தவறுகள் பின்னர் பெரிய சிக்கலாக மாறக்கூடும். குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் நிலவும். பெற்றோரின் ஆசிர்வாதம் கிடைக்கும். சிறுவர்களின் செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உடல்நிலையில் சோர்வு ஏற்படலாம், அதனால் சிறிது ஓய்வு தேவை. நல்ல உணவு பழக்கத்தை கடைப்பிடியுங்கள். மதியத்திற்கு பிறகு ஒரு நற்செய்தி வந்து சேரும். அதுவே உங்கள் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக்கும். இளைஞர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்த சிறந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை தவறவிடாதீர்கள். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். நீங்கள் செய்யும் முயற்சிகளில் பலர் நம்பிக்கை கொள்ளத் தொடங்குவார்கள். வேலை சார்ந்த சுமைகள் இருந்தாலும் உங்களின் திறமையால் அதை வெற்றிகரமாக முடிக்க முடியும். உங்களை நம்புங்கள், வெற்றி உங்கள் பக்கம்தான். பண விஷயங்களில் சிறிய வரவுகள் வரும். சிலர் பழைய கடனை திரும்பப் பெறலாம். முதலீடுகளில் சிறிது கவனமாக இருங்கள். குடும்பத்தில் பெரியவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் தருவார்கள். அதை கேட்டால் பலன்கள் பெருகும். மனநிலை அமைதியாக இருக்கும். ஆனால் நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுவே நாளை அமைதியாக்கும். பயணங்கள் சிறிது தாமதமாகலாம், ஆனால் முடிவு நல்லதுதான்.
வெளியூர் தொடர்புகள் இன்று உங்களுக்கு ஆதாயம் தரும். இளைஞர்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தில் இருப்பார்கள். அந்த ஆர்வத்தை நல்ல வழியில் செலுத்துங்கள். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு பகவான். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் வரும். நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இன்று நிதானமாக நிறைவேறும். பணியிடத்தில் சிறிய அழுத்தங்கள் இருந்தாலும் உங்கள் பொறுமை வெற்றியை தரும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பண விஷயங்களில் நல்ல முன்னேற்றம். எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம். முதலீடுகள் பயன் தரும் நாள் இது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். பெரியவர்கள் சொல்வதை கேட்டு செயல்படுவது நல்ல பலன்களை தரும். உடல்நிலையில் சோர்வு ஏற்படலாம். அதனால் சிறிது ஓய்வு தேவை. நல்ல உணவு பழக்கத்தை கடைபிடியுங்கள். மதியத்திற்கு பிறகு ஒரு நற்செய்தி வந்து சேரும். அதுவே உங்கள் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக்கும். இளைஞர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்த சிறந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை தவறவிடாதீர்கள். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி தேவி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.